ருத்து பண்ண சம்பவத்துக்கும் லாஸ்ட்டாக ஓடிஐயில் செஞ்சுரி அடித்தப்போ இனிமேல் எதுவும் கேட்க தேவையில்ல, கன்ஃபார்ம் ஸ்குவாடில் இருப்பார் அப்படின்னு நினச்சோம். ஓடிஐ டீம் அனௌன்ஸ் பண்ணால் அது ருத்துவோட நேம் இல்லாமல் இருக்காது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அங்கே தான் தரமான வேலையை கட்டி வச்சிருக்காங்க நம்ம பிசிசி. இனிமேல் ருத்துவோட வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா, ருத்துக்கு ஃப்யூச்சர் இருக்குமா இருக்காதா, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோவில் பார்த்துருவோம். வீடியோக்கு புதுசுனா ஒரு லைக் பண்ணுங்கள் காய்ஸ். சேனல் புதுசுனா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க காய்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஏய் உன்னதான்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம ருத்து பற்றி மட்டும் வந்து பார்ப்போம் காய்ஸ். லாஸ்ட்டாக அந்த சவுத் ஆஃப்ரிக்கா 2ல் 100 அடிச்சு, ரீசெண்டாக அந்த விஜயசர் ட்ரோஃபியில் வந்து கண்டினியூவாக 2 100 அடிச்சு, அதுக்கப்புறம் லாஸ்ட் மேட்ச்சில் வந்து ஒரு 60+ ரன் அடிச்சு சான்ஸ் கிடைக்கலன்னா அது வந்து ருத்து தான் காய்ஸ். ஏன்னா ஜஸ்டிஸ் ஃபார் ருத்துன்னு வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா லாஸ்ட் சீரீஸில் வந்து ருத்துக்கு வாய்ப்பு கிடைக்க காரணம் இந்த கில்லுக்கு அடிப்படைதால தான். ஆனால் அந்த கிடைச்ச வாய்ப்பையும் யூஸ் பண்ணி அவர் செஞ்சுரி வச்சிருக்காரு. அது வந்து என்ன பர்ஃபார்மன்ஸ், என்ன பிளேயரு, அடுத்த கோலிக்கு அடுத்தது இவர் இருப்பார், அந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே தான் பிசிசி வந்து பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க. நீ வந்து நல்லா ப்ளே பண்ணுற, அதனால் உனக்கு வந்து டீமில் இடம் கிடையாது. இப்போ கில்லு வந்துட்டான், அதான் நீ வந்து வெளியே போ, அட்லீஸ்ட் ஸ்குவாடில் வச்சு செலக்ட் பண்ணி வச்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் ஸ்குவாடோடு செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஸ்குவாடில் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேயருக்கு அடிப்பட்டால் ருத்து வந்து உள்ள அவரோட பர்ஃபார்மன்ஸை காட்டிடுவார். அப்படி காட்டிட்டு மேலே வந்து யாருனா சோக் பண்ணிட்டா ருத்துவோட ஸ்பாட் வந்து பர்மனெண்ட் ஆகிடும். அந்த ஒரு ரீசனுக்காக வந்து ஸ்குவாடோட ருத்து செலக்ட் பண்ணாமல் இருக்காங்க. செலக்ட் ஆகாத காரணம் வந்து வேறு ஒரு ரீசன் வந்து இருக்குது. ஏன்னா அவர் ப்ளே பண்ணுறது வந்து 1-1 ஸ்பாட். இப்போ 1-1 ஸ்பாட்டில் வந்து விராட் கோலி இருக்கார். விராட் கோலி பிளேஸை கம்பேர் பண்ணும்போது ருத்து வந்து அவ்வளோ பெரிய பிளேயர் கிடையாது. இது நீங்கள் வந்து நான் ஜால்ரா தட்டுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை காய்ச்சி, ரியாலிட்டியில் ஒன்று இருக்குது. அதை தான் நம்ம வந்து பேசுகிறோம். இப்போ இதே செகண்ட் 1 ஸ்பாட் போட்டுருக்கலாம் ருத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த இடத்துல தான் ரவுடி ஐயர் இருக்கார். ரவுடி ஐயர் வந்து நிறைய டீமுக்கு வந்து கேப்டன் பண்ணியிருக்காரு ஐபிஎல்லில். அவர் கேப்டன் பண்ணது வந்து 3 டீம் வந்து ஃபைனல் போயிருக்கா. அதில் கல்கத்தா வந்து ஒரு கப் வச்சிருக்காங்க. பஞ்சாப் டெல்லி வந்து ஃபைனல் கூட்டு போயிருக்காரு. இந்த இடத்துல வந்து கப்பு தான் பேசும், பர்ஃபார்மன்ஸ் வந்து பேசாது. ஏன்னா ஸ்ரேயஸ் வந்து நல்ல கேப்டன், அந்த ஒரு ரீசனுக்காக வந்து செலக்ட் பண்ணியிருப்பான். இப்போ ஸ்ரேயஸ் ஐயருக்கு அடுத்து வந்து நீங்கள் எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து ரிஷப் பண்ணியிருப்பார். அவர் வந்து கீப்பிங் எல்லாம் நல்லா பண்ணுவார். அதனால் வந்து ரிஷப் பண்ணி எடுத்திருக்காங்க. என்ன தான் ஒரு ஃபுல் தகுதி இருந்தும் ஒருத்தர் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பிசிசி தான். ஏன்னா கிட்டத்தட்ட கடந்த 4-5 வருஷமாக ருத்து வந்து அவரோட ஸ்பாட்ஸுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. எந்த சான்ஸ் கொடுத்தாலும் யூஸ் பண்ணுறாரு, எந்த இது பண்ணாலும் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ருத்துக்கு வந்து வாய்ப்பு பர்மனெண்ட்டாக கிடைக்கணும் அப்படின்னா கோலி, ரோஹித் சர்மா அவங்க 2 பேர் ரிட்டையர் ஆகிட்டதுக்கப்புறம் தான் ருத்துக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அந்த வாய்ப்புக்கும் வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ளே வரணும். ஏன்னா பாலிடிக்ஸ் வந்து நிறைய பூந்து விளையாடும். இப்போ இர்ஃபான் பத்தான் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, படிக்கல் கூட லிஸ்டே கிரிக்கெட்டில் வந்து 80+ ஆவரேஜ் வச்சுட்டு இருக்காரு. அவருக்கே என்ன வாய்ப்பு கிடைக்கல, இப்போ ருத்துக்கு வந்து ஜஸ்டிஸ் கேட்டுட்டீங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ ரவி அஸ்வின் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதெல்லாம் வந்து பெரிய கஷ்டம் இல்லை, நீ இப்போ கஷ்டப்பட்டு உனக்கான வாய்ப்பு வந்து உன்னை தேடி வரும். இப்போ நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்று சொல்கிறேன், அது கரெக்டாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். இப்போ ருத்து வந்து சிஎஸ்கே டீமை தவிர வேறு எதனா டீமில் இருந்தால் அவருக்கு வந்து பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைச்சிருக்குமா கிடைச்சிருக்காதா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். நம்ம வீடியோக்கு புதுசு அப்படின்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க காய்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.